வேற்றும் உருபு இரு இடங்களில் வரும் மயக்கத்தை பார்ப்போம். ஒரு பொருளை விளக்கமாக விரிவாக கூற வேண்டிய இடத்துல பெயர் சொற்கள் வேற்றும் உருபுகளை ஏற்று வரும். பொதுவாக பெயர்ச்சொல் ஒரே ஒரு வேற்றுமை உருபை மட்டும் தாங்கி வரும். சில நேரங்களிலே ஒரே தொடரில் ஒரே வேற்றுமை உருபு 2 இடங்களில் வருவது போல எழுதப்படுவது உண்டு அல்லது பேசப்படுவது உண்டு. அது சிறப்பாகாது. பொருள் விளங்குவதற்கு வண்ணம் பொருத்தமான வேறு வேறு வேற்றுமை உருபுகளை இட வேண்டும். அது நம்ம நன்றாக தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணமாக மரத்தை கிளையை வெட்டினான் அப்படின்னு ஒரு தொடர் இருக்குது. இப்போ மரத்தை இரண்டாம் வேற்றுமை உருபு, கிளையை இரண்டாம் வேற்றுமை உருபு. இந்த சொற்றொடரில் 2 வேற்றுமை உருபுகள் ஒரே வேற்றுமை உருபு வருது. இப்போது மரத்தை வெட்டினானா அல்லது கிளையை வெட்டினானா என்று பொருள் மயக்கம் ஏற்படுது. அப்போது பொருள் மயக்கம் ஏற்படாத வகையில் நம்ம வெவ்வேறு விதமான வேற்றுமை உருபை இந்த தொடரில் இட வேண்டும். அப்போ என்ன பண்ணலாம்? மரத்தை கிளையின் கண் வெட்டினான் அப்படின்னு சொல்லலாம். இங்கே என்பது 2ஆம் வேற்றுமை உருபு, கண் என்பது 7ஆம் வேற்றுமை உருபு. அல்லது மரத்தினது கிளையை வெட்டினான், இங்கே அது என்பது 6ஆம் வேற்றுமை உருபு, என்பது 2ஆம் வேற்றுமை உருபு. அப்போது முதல் என்று சொல்லக்கூடிய மரத்துக்கு என்றால் கிளை என்று சொல்லக்கூடிய சினைக்கு கண் உருபு இட வேண்டும். அல்லது முதலுக்கு கண் என்றால் எப்படி இது? இப்போ மரத்தின் கண் கிளையை வெட்டினான் அப்படின்னா முதலுக்கு கண் என்றால் சினைக்கு உருபு இட வேண்டும். அப்போ தான் மயக்கம் வராது, பொருள் மயக்கம் வராது. அப்போது ஒரு முதலுக்கு உருபு என்றால் சினைக்கு கண் விட வேண்டும். முதலுக்கு கண் உருபு என்றால் சினைக்கு உருபு விட வேண்டும். முதலுக்கு அது உருபு என்றால் சினைக்கு உருபு இட வேண்டும். இதை தான் நன்னூலுடைய நூற்பா 315வது நூற்பா முதலை உரின் சினையை கண்ணுறும், அது முதல் காயின் அது முதற்கு ஆயின் சினைக்கு கையாகும். முதலை உரின், முதலுக்கு உற்றால் சினைக்கு கண் உருபு இட வேண்டும். அந்த கண்ணே அது முதற்காயின், கண் முதலுக்கு வந்துட்டா சினை கையாகும். சினைக்கு போடணும், கை என்பது இங்கே போடணும் என்ற நன்னூல் நூற்பா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.